ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. சொன்னாங்க போனால் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி டீச்சர் தான் பார்க்குறது. விஸ்வக்சேனோட அடுத்த படம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக். இந்த படத்தில் எந்த பாட்டுமே நான் கேட்கல. பாட்டு வந்துச்சின்னு தெரியும், பட் அந்த டைமில் நான் கரெக்டாக இல்லை, என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. ஏன் நான் பண்ணு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஆனால் பட் நான் கேள்விப்பட்டேன் பாட்டு. இப்போ நான் கேட்கல, கேள்விப்பட்டேன் பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் கேட்கல பாட்டு. வாங்க டீசர் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஓகே வாங்க, 3, 2, 1 கோ. ఒక్కసారి లంకలో కత్తి కట్టారు అంటే ఆ మనిషిని సంపకుండా వదలరు. వాడి సొంత మనుషులే వాడి మీద కత్తి కడుతున్నారంట. కలర్ సెమ్మగా ఇருக்கு. ఆ విషయంలో ఊరంతా ఒక్కటైపోయింది. ఇంకా వాడిని ఆ అమృతల్లే కాపాడాలి. షార్ట్స్ సెమ్మగా ఇருக்கு. వావ్, అమ్మోరు పోనే ఇంద్రా. ఈ రాత్రి కుక్కడికి శివాలెత్తిపోతుంటే నేను మంచోన్నో సెడ్డోన్నో నాకు తెలీదు, కానీ మంచోడనే సెడ్డ పేరు మాత్రం నాకొద్దు. 17 மே. ஓகே, டீசரில் வந்து கதை எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணல. பட் எனக்கு எது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா ஷார்ட் பை ஷார்ட்டு அது எப்படி சொல்கிறது, ஒரு சீக்வன்ஸாக நான் வந்து சீக்வன்ஸாக பார்க்காம நான் ஷார்ட் பை ஷார்ட்டை பார்த்தேன். எவ்ரி ஷார்ட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக எவ்ரி ஷார்ட்டில் ஒரு மூமெண்ட் இருந்துச்சு, எவ்ரி ஷார்ட்டில் ஒரு ஸ்லோ மோஷன் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக அது எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தான். நெருப்பு வச்சு விளாண்ட விதம் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கலர் வைஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் கண்டென்ட் வைஸ் என்ன எப்படி இருக்க போது நம்மளுக்கு ஆக்சுவலாக டீஸ் பண்ணவே இல்லை. ஒரு ஜஸ்ட் இப்படி தான் படம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஹீரோ இப்படி தான் அவர் கேரக்டர் இருக்க போது பயங்கர வயலண்ட்டாக செம்ம ரகடாக அப்படி இருக்க போகிறது அப்படின்றது. அண்ட் விஸ்வக்சேனர் ரகட் லுக் வந்து கொஞ்சம் எப்பயும் மாடர்ன் ரகடாக இருப்பார். இந்த வாட்டி கொஞ்சம் லோக்கல் ரகடாக இருக்கார். அதுதான் சொல்கிறோம். அந்த மீசை மூக்கி விட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா விஸ்வக்சேன் படம் எப்பயுமே நல்லாயிருக்கும், நான் நம்பி பார்ப்பேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தா தாங்க தெரியும். ஸோ இப்போ வரையும் டீசென்ட் ஒரு அவுட்லுக் மட்டும் தான் கொடுக்குது. படம் வந்து இப்படி இந்த லுக்கில் இருக்க போதுன்றதான் தெரியுதே தவிர படத்தோட கரு என்னவாக இருக்க போது அப்படின்றத அவன் டீசரில் டீஸ் பண்ணல. ட்ரெய்லர் வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ கட்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சாரிங்க, அவுட்ரோ போட மாட்டேன். நன்றி.